தென்னிந்தியாவின் ஒரு சிறிய ஊரில் அறிவுக்கு ஏங்கும் மனமுடைய அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பள்ளியில் எல்லா பாடங்களையும் எளிதாக புரிந்து கொள்பவன். ஆனால் தமிழ் அறிவியல் வகுப்பில் ஆசிரியர் சொன்ன ஒரு விஷயம் அவனின் மனத்தில் எப்போதும் ஒரு சந்தேகத்தை விட்டுச் சென்றது. ஒருநாள் ஆசிரியர் பலகையில் எழுதினார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, பகவன் முதற்றே உலகு. அருண் உடனே கையை உயர்த்தி கேட்டான், சார், எல்லா எழுத்துகளுக்கும் ஆ எப்படி முதல்? ஆ, ஈ எல்லாம் முக்கியமல்லவா? இதை எழுதும்போது பகவானை பற்றி பேசுவதென்ன சார்? ஆசிரியர் புன்னகையுடன் பார்த்து, அதை நீயே வாழ்க்கையில் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அருண் என்று மெதுவாகச் சொன்னார். இந்த வார்த்தைகள் அருணை இன்னும் குழப்பின. வீட்டிற்கு வந்தவுடனே அவன் தாத்தாவிடம் ஓடி அந்த சந்தேகத்தை பகிர்ந்தான். தாத்தா சிரித்தபடி, சரி, உனக்கு புரியும் ஒரு கதையைச் சொல்கிறேன் என்று ஆரம்பித்தார். பண்டைய காலத்தில் எழுத்துகளுக்கு ஒரு பெரிய பேரரசு இருந்ததாம். அதில் ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனி ராஜ்யமாக. அவற்றின் தலைவன் ஆ எழுத்து. ஒருமுறை மற்ற எழுத்துகள் கூடி, எங்களுக்கு ஆ மட்டும் தலைவன் ஏன்? நாமும் எழுத்துகள்தானே என்று கேள்விப்பட்டன. ஆ எழுத்து அமைதியாகச் சொன்னது, எனக்கு பெருமை எதுவுமில்லை. ஆனால் உலகில் உருவாகும் ஒவ்வொரு சொற்களும் என்னை தொடங்கியே பிறக்கின்றன. மொழியின் முதற்படி நான்தான். மற்ற எழுத்துகள் ஆச்சரியப்பட்டன. அவை மன்னனிடம் சென்று காரணம் கேட்டன. மன்னன் தெளிவாகச் சொன்னார், உலகில் எந்த ஒன்று இருந்தாலும் அதற்கென்று ஒரு தொடக்கம் இருக்கும். அந்த தொடக்கம் உயர்ந்தது. மொழியில் அந்த ஆதாரம் ஆதான். அதை கேட்ட எல்லா எழுத்துகளும் அமைதியாகிவிட்டன. கதை முடிந்ததும் தாத்தா அருணை நோக்கி, மகனே, எப்படி சொற்களின் ஆரம்பம் ஆ எனில் உலகின் ஆரம்பம் பகவன். திருவள்ளுவர் அதையே இந்த குறளில் சொல்லியிருக்கிறார் என்று மெதுவாக கூறினார். அருணின் கண்கள் விரிந்தன. அப்படியென்றால் ஆதியில்லாமல் எதுவுமில்லை. அதனால்தான் அகர முதல என்று சொன்னார் திருவள்ளுவர் என்று மகிழ்ச்சியோடு சொன்னான். அந்த நாளிலிருந்து அருணின் பார்வையே மாறிவிட்டது. காற்று வீசுவதற்கும் மழை பெய்வதற்கும் சூரியன் உதயமாவதற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முதற்காரணம் இருப்பதை அவன் உணர்ந்தான். மறுநாள் பள்ளியில் ஆசிரியர் அதே குரலை கேட்டபோது அருண் நிமிர்ந்து நின்று அழகாக விளக்கினான். சார், ஆ எல்லா எழுத்துகளுக்கும் அடிப்படை. அப்படியே பகவான் உலகின் அடிப்படை. அதுதான் குறள் சொல்லும் அர்த்தம். ஆசிரியர் புன்னகையுடன் தலையசைத்தார். திருவள்ளுவர் சொல்லிய ஞானத்தை உண்மையாக புரிந்திருக்கிறாய் அருண்.